வாழ்க்கையில யார் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கான அடிப்படை காரணத்தை நான் சொல்றேன். யார் ஜெயிப்பாங்க? எந்த மனுஷன்ட்ட பொறுமை அதிகமா இருக்கோ அந்த மனுஷனால மட்டும்தான் பிஸ்னஸே செய்ய முடியுங்கிறத யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அந்த பேஷன்ஸ், பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தோற்கிற இடம் எது தெரியுமா? பிஸ்னஸ்ல பொறுமை இல்லாதது மட்டும்தான். உலகத்திலேயே மிகச்சிறந்த வேகம் நிதானம். பிஸ்னஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பல வருட உறவை ஒரு வார்த்தை சதைச்சிடும். பல வருட நட்பை ஒரு வார்த்தை சதைச்சிடும். சொல்லிட்டு அந்த உறவு அருந்து விழுந்தவுடன் கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதனால தான் வள்ளுவர் யாகாவாராயினும் நான் காக்க அப்படின்னார். ஏன்? இது பேசிட்டு அமைதியா இருந்துரும். அடி வாங்குறதெல்லாம் பல்லு, உடைகிறதெல்லாம் பல்லு. சொல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நீங்க எந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ்ல தோல்வியா, பிஸ்னஸ்ல அவமானமா, பிஸ்னஸ்ல அசிங்கமா, பிஸ்னஸ்ல விமர்சனமா, பிஸ்னஸ்ல தடையா, பிஸ்னஸ்ல நீங்க நினைச்ச ஃபண்டு கிடைக்கலையா, இல்ல பிஸ்னஸ்ல அடுத்த உயரங்களை தொட முடியலையா, எதுக்குமே கவலைப்படாதீங்க. பொறுமையோடு இருங்க. நீங்கள் உழைப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கான நாள் வரும். அந்த நாளில் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் என்பது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அந்த நாள் கிடைக்கிற வரைக்கும் உழைக்கணும். அந்த நாள் எப்ப சார் கிடைக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஈரோடு மகேஷ்க்கு எப்படி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் தெரியாது. உழைச்சுக்கிட்டே இருந்தேன். பட்டிமன்ற மேடைகள், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, உழைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மேடை எப்ப கிடைக்கும் தெரியாது. இந்த வெளிச்சம், இவ்வளவு கைத்தட்டல், இவ்வளவு மக்களோட அன்பு, இவ்வளவு போட்டோகிராஃப், இவ்வளவு ஆட்டோகிராஃப் எப்ப கிடைக்கும் தெரியாது. ஆனால் கிடைக்கும் வரை உழைக்கணும். கிடைச்ச பிறகு அதை விட அதிகமாக உழைப்பவன் பெயர் தான் வெற்றியாளன். நம்ம நினைச்ச இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கணும். என் அருமை தொழில் முனைவோர்களே, சடாயோட இந்த அவார்ட்ஸ் நைட்ல உங்க எல்லாருக்குமே சொல்றேன், நீங்கள் நினைப்பதுதான் உங்களுடைய இலக்கே தவிர அடுத்தவர்கள் நினைப்பது உங்கள் இலக்கே அல்ல என்பதை உணருங்கள். லைஃப் ஒரு மேஜிக். எந்த நேரத்தில் எந்த தருணத்தில் யார் உங்களை பார்ப்பாங்க, யார் மூலியமா உதவி கிடைக்கும், யார் உங்கள் காலை வாரி விடுவாங்க, யார் உங்களை வீழ்த்துவாங்க, யார் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தையே தூக்கிவிடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்று நம்புங்கள். லைஃப் ஒரு மேஜிக். விமர்சனங்கள் வரதான் செய்யும். நான் ஜிகர்தண்டா பிராண்ட் எல்லாருக்கும் இல்லையா, எங்க போனாலும் ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா சொல்றோம். இவர் ரியா சார் சொன்னாரு, சார் இந்த வருஷம் டைட்டில் ஸ்பான்சர் நாங்க தான் சொல்லிட்டாங்க, அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னாரு. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. சாதாரண விஷயமா? ஒரு பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு சாதாரண விஷயமா? அவங்க தாத்தா காலத்தில் ஆரம்பிச்ச பிசினஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஜிகர்தண்டாங்கிற வரலாறு தெரிஞ்சுங்க, ஒரு பிராண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு. மரியாதைக்குரிய பெரியவர் ஷேக் மீரான் அவர்கள் தள்ளு வண்டியில ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தவர். ஆனா எப்ப ஒரு பிசினஸ் மேன் ஜெயிக்கிறார் தெரியுமா? தான் செய்யக்கூடிய பிசினஸ்ல உலகத்தை பலரும் செய்வாங்க. ஆனா பலர் செய்யக்கூடிய பிசினஸ் தான் செஞ்சாலும் அதுல என்ன புதுமையை புகுத்த முடியும் என்று தெரிந்தவர்கள் வியாபாரத்தில் வெற்றியை பெறுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீ அதுல என்ன இனோவேட்டிவா பண்ற, அதான விஷயம். வாழை இலையில ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருக்கோமா? கொடுத்திருக்காரு அவங்க தாத்தா, மரியாதைக்குரிய பெரியவர் ஷேக் மீரான் அவர்கள். அந்த ஐஸ்கிரீமுக்கு மக்கள் வச்ச பிராண்ட் என்ன தெரியுமா? பாய் ஐஸ்கிரீம். மக்கள் வச்ச பிராண்டு ஒன்று சொல்லவா? உங்கள் பிராண்டுக்கு நீங்க பேர் வச்சு அதை முன்னேற்றுவதை விட உங்க பிராண்டுக்கு இந்த உலகம் பேர் வச்சதுன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராண்டுன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, அது உங்களுக்கு நடந்திருக்கு.